ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நெறைய மொபைல் சேஃப்டி செட்டிங்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க கண்டிப்பா ஒரு மொபைல்ல ஹேண்ட்செட்ல வந்துட்டு 1 இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க. 2வது வந்து Play Store கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் Play Store வழியா தான் நீங்க போய் டெவலப் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க Play Store யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி அந்த Play Storeல ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த செட்டிங்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஆ தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்கள மறக்காம பதிவு பண்ணுங்க. ஆனா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்க கருத்துக்கள் போட்டா தான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு வந்து புரியும். ஸோ உங்க Play Store வந்து ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்க வந்து Gmailல லாகின் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அதோட லோகோ மேல இருக்கும். ஸோ அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒருத்தனு ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஜெனரல் ஆப்ஷனுக்குள்ள போங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா, அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆன்ல இருக்கும். ஸோ இத வந்துட்டு நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இத கண்டிப்பா இது வந்து நார்மலா டிஃபால்ட்டா வந்து எல்லா ஒரு Play Storeலயும் வந்து ஆன்ல தான் இருக்கும். ஸோ இத வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஏன் நான் அத வந்து சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியாம சில பேக்கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கிற டேட்டாஸ அதாவது நீங்க குடுக்குற டேட்டாஸ வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுலயே இது வந்து குடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணும்போதும் சரி, ஓப்பன் பண்ணும்போதும் சரி அண்ட் ரன் ஃபார் எவரிஒன் ஆன் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது கீழ லேர்ன் மோர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு வெப்சைட்குள்ள போகும். வெப்சைட்குள்ள போனதுக்கப்புறம் வாட் இன்ஃபர்மேஷன் கூகுள் கலெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பாருங்க அவங்க வந்து ஒரு 2 பேராகிராஃப் குடுத்துருக்காங்க. ஸோ இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது 2 பேராகிராஃப் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த Play Store வந்து எதுக்காக வந்து கலெக்ட் பண்ணி வைக்குது? அது Google Play Store எதுக்காக கலெக்ட் பண்ணி வைக்குதுன்னா, உங்களுக்கு என்ன மாரி அப்ளிகேஷன் தேவை? நீங்க என்ன வந்து லைக் பண்றீங்க? ஸோ உங்களுக்கு என்ன மாரி தேவைப்படுதோ, அத வந்து கலெக்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணும். ஸோ நீங்க Play Store ஓப்பன் பண்ணும்போது டக்குனு பார்த்தீங்கன்னா, மேல ஹோம் பேஜ்ல வந்துட்டு நெறைய அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆயிட்டு இருக்குங்களா? ஸோ அதுக்கு ரிலேட்டட் அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அது மட்டும் இல்லாம, அந்த ஆப் டெவலப்பர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஆப் டெவலப்பருக்கும் இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கும். ஸோ நெறைய கஸ்டமர் இது மாரி லைக் பண்றாங்க. நெறைய கஸ்டமர் இது மாரி லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் ஆப் டெவலப்பருக்கும் சென்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட பர்சனல் டேட்டாவ வந்து எதுவுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. லைக் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே எடுக்க மாட்டோம். ஃபோன் நம்பர், அட்ரஸ் எதுவுமே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்க மாட்டோம்னு அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு ப்ராமிஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நீங்க என்ன டீட்டெயில்ஸ் என்ன என்டர் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஆக்சஸ் பண்றீங்க. அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது, எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, நீங்க எப்படி வந்துட்டு இது ஸ்டோர் பண்ணாம இருப்பீங்க? அதாவது ஃபோட்டோஸ் எடுக்காம இருப்பீங்க. கேலரிக்குள்ள போகாம இருப்பீங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து சேஃபா இருக்குன்னு தெரியாது. ஸோ பெட்டர் நீங்க இத ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து சேஃபா இருக்கும். ஸோ நம்ப இவங்க சொல்லியிருக்கிறத நம்ம நம்ப வேண்டாம். நம்ம வந்து இதில ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்மளுக்கு எதுக்கு எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் ஆப் டெவலப்பர் எவனோ தெரிஞ்சுக்க போறான். நம்மளுக்கு தெரிஞ்சு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு புஷ் பண்றனால நமக்கு என்ன வரப்போகுது? ஸோ நம்ம ஃபோன் நம்மளுக்கு சேஃப்டியா இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க இத வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரு. நீங்க அந்த ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஸோ இது போன்ற வீடியோக்கள் இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ அதுக்கான வீடியோ கண்டிப்பா மேக் பண்ணி ஃபோன் செட்டிங்ஸ்லயே சேஃப்டி செட்டிங்ஸ் நெறையா இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ கண்டிப்பா ஒவ்வொன்னா மேக் பண்ணி போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்க சப்போர்ட்ட எனக்கு வந்து குடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.